எங்கள் பையன் வந்து அரக்கோணம் இது பரம்பரை ஸ்கூலில் படித்தார். படித்து +2 இப்போ ரிசல்ட் நாளைக்கு வெயிட்டிங் பண்ணுறோம். இங்கே நீட் எக்ஸாமுக்கோசம் வந்திருக்கிறோம். வந்து இங்கே வெயிட் பண்ணுகிறோம். உள்ள பையன் வந்து ரீச் ஆகிட்டான். இதில் இந்த அண்ணா இதில் வந்து நீட் எக்ஸாமுக்கோசம் வந்திருக்கிறாரு. இப்போ வந்து நாங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியில் வந்து ரொம்ப வெயில், ஒரு பந்தல் கூட கிடையாது, எல்லாம் வெளியில் வெயிலில் தான் இருக்கிறோம். அது கூட கத்திரி வெயில், சரியான வெயில். நாங்கள் வந்து ஒரு 9 மணிக்கு வந்தோம் சார். 9 மணிக்கு வந்தால் வெளியில் தான் உட்காந்து இருக்கிறோம். என் பேர் நக்கீரன். தாம்பரத்துலேருந்து வரோம். தாம்பரத்துலேருந்து வந்து இங்கே வந்து பார்த்தாக்கா ஏற்பாடுகள்லாம் அவ்வளோவா சரியாக சிறப்பாக இல்லை. காரணம் வந்து இப்போ சரியான இது என்ன போடல, சாமியம் எதுவுமே போடல, எல்லாம் வெயிலாக தான் நின்றுருக்குறோம். இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம். ரிட்டர்ன் ஆமாம், வேறு வைக்க தான் வெயிட் பண்ணணும், வேறு வழி இல்லையே. பாருங்களேன், சுற்றி பாருங்கள், எதுவுமே கிடையாது. பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கலாம் தான். வேறு என்ன சொல்லுங்கள். வணக்கம் சார், நான் என் பேர் பிரகாஷ். இங்கே அண்ணன் இந்திரா நகர்லேருந்து வரேன். என் பையன் வந்து வேலம்மாள் போதி கேம்பஸ் காஞ்சிபுரத்தில் படிக்கிறாரு. கடந்த ஒரு வருஷமாக நல்ல ஒரு கோச்சிங்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்னைக்கு தான் ஃபைனல் டே வந்திருக்கோம். எல்லா பேரண்ட்ஸும் இங்கே தான் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கோம். எல்லாம் கரெக்ட் டைமுக்கெல்லாம் ரீச் ஆகிட்டோம். கொஞ்சம் என்னென்னா வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பேரண்ட்ஸில் எங்கே ஸ்டே பண்ணுன்றது சொல்லலை. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து பேரண்ட்ஸில் அலோவ் பண்ணியிருக்கோம். நல்லா கோஆப்ரேட் பண்ணி செக்கிங்லாம் பண்ணி அனுப்புகிறாங்க. காவல்துறையும் நல்லா பொறுமையாக கைட்லைன்ஸ் பண்ணி எங்களை கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. எங்கே நாங்கள் ஸ்டே பண்ணணும் இப்போ சொல்லியிருக்காங்க. நாங்கள் வெயிட் பண்ணி ஒரு 3 மணி நேரம் கழிச்சு பையனை அழைச்சி திருப்பி போகலான்னு இருக்கோம் சார். தேங்க்யூ. இந்த நீட் தேர்வு ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னாக்கா என்ன கேட்டால் யாரெல்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு பயனுள்ள தான் இருக்குது. இப்போ காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமப்புற பகுதி தான். நிறைய கிராமத்துலேருந்து ஸ்கூலில் இருக்கிறாங்க. என்ன கேட்டால் அந்த பசங்களாம் பாவம் கோச்சிங்லாம் போனாங்கன்னா தெரியாது. யார்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் எழுதுறாங்க மாதிரி தெரியுது. இங்கே பார்த்தோன்னா வசதி இருக்கிறவங்க இன்டகிரேட்டடு ரிப்பீட்டர்னு போட்டு பண்ணிக்கிறாங்க. நம்ம காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கிற கிராமத்து மக்கள், கிராமத்து பசங்கள்லாம் வந்து அது கொஞ்சம் சிரமம் தான். என்னதான் வந்து 7.5% கொடுத்துருந்தா கூட இந்த நீட்டுங்கிறது இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம் சார். தேங்க்யூ.